வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு அரசியல் சார்ந்த ஒரு புத்தகத்தினுடைய அறிமுகத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இது ஒரு ராவண ஒரு அரசியல். இந்த அரசியல் இன்றைக்கி இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு அரசியலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த காங்கிரஸினுடைய பீரியடாக இருக்கலாம். ஆட்சிகள் எல்லாம் மாறலாம். ஆனால் இந்த நிலைமை என்பது எப்போவுமே யாருடைய ஆட்சி காலமாக இருந்தாலுமே ஒரே மாதிரியான நிலையை தான் குறிக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். என்னடா இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன இதான் சொல்ல வரேன் அப்படின்னு. சமீபத்தில் நான் இந்த நடுநிசி எல்லைகள் அப்படிங்கிற இந்த நூலை படித்தேன். இது சுசித்ரா விஜயன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. தமிழில் ஞான வித்யா அப்படிங்கிறவங்க தான் இதை மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புக் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பார்டர் கண்ட்ரீஸ், அப்போது அந்த பார்டர் கண்ட்ரீஸோட இந்தியா எப்படி தன்னுடைய எல்லையை பகிர்ந்துக்குது அப்படிங்கிற வகையில் எழுதப்பட்ட ஒரு நூல். ஸோ இந்த நூல் குறித்து பேசுகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசலாம். இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு பிறகு அல்லது அந்த பிரிவின் போது 2 நாடுகளாக பிரிகிற அந்த டைமுக்குள்ளே நடந்த வன்முறைகள், நடந்த கொலைகள், அது பிரிவு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன அழிப்பு அப்படின்னே நம்மளால் சொல்லிட முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 85,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டதா தகவல் இருக்குது. எவ்வளவு மக்கள், எத்தனை லட்சம் மக்கள்கள் இறந்து போனாங்க, தங்களுடைய வீடுகளை உடைமைகளை இழந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புள்ளி விவரத்தோடு சொல்லவே முடியாது. ஏன்னா புள்ளி விவரமே இல்லை. சொல்கிறது எல்லாமே ஒரு அறுதிட்டு விடுன்னு சொல்கிறாங்க. எனார்மஸான அமௌண்ட். அப்போது வெறுமனே ஒரு 2 நாடுகள் பிரியுது அல்லது தங்களுடைய எல்லைகளை தங்களுக்குள்ளே வகுத்துக்கிறாங்க அப்படிங்கிற இந்த நிலையில் அந்த பிரச்சனை அதோடு முடியாமல் ஒரு ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாக கொண்டு போய் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. அப்போது இங்கேருந்து பிரிஞ்சு போன ஒரு நிலம் பாகிஸ்தான் அப்படிங்கிற நிலம், அது இஸ்லாமிய நாடாகவும் இந்து நாடாக இந்தியாவும் இப்படியாக ஒரு பார்வை பிரிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் சும்மா ஒரு நைட்டில் உட்காந்து ஒரு சில நாட்களில் உட்காந்து அப்படியே ஒரு கோடு போட்டு ஒரு மேப்னு ஒன்று நம்ம உருவாக்கி வச்சுருக்குறாங்க நம்மக்கிட்ட. ராட்க்ளைஃப் அப்படிங்கிறவர் ஒரு கோடு போட்டு வரைஞ்சி கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அது வரலாறு, அது இருக்குது, வரலாற்றில் இருக்குது. நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை. அப்போது அந்த கோடு எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? முன்ன பின்ன இந்தியா என்கிற நாட்டுக்கு வந்ததில்லை, என்னானே தெரியாது, கேள்விப்பட்டதோடு சரி. அந்த நில அமைப்பு பற்றி என்னானே தெரியாத ஒரு மனிதர்கிட்ட நீ பிரித்து கொடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இந்த இந்தியாவையும் அந்த இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பகுதிகளையும் பிரித்து இந்தியாவை நம்ம நம்மளுடைய எல்லைப்பகுதி இதெல்லாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி அந்த இந்தியாவினுடைய வரைபடத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த வரைபடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை இந்த நூலில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அதாவது அந்த சிக்கல் அப்படின்னு நான் சொன்னேன்னா, சும்மா ஏதோ இந்த கோடு போட்டாங்க இந்த இடம் அப்படி இல்லை, அந்த சிக்கல் இல்லை. ஒரே ஒரு நாளில் ஒரு கோட்டின் மூலயமாக ஒரு மக்கள், ஒரு பெருந்திரளான மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அந்த கோட்டினால் 2 நாடுகளாக பிரியக்கூடிய நிலையில் அந்த பகுதியினுடைய இராணுவம் இந்த நாட்டினுடைய இராணுவம் எப்படியாக நிலையில் மாறுது, இவங்களுக்கு நடுவில் இருந்தக்கூடிய அந்த ஒற்றுமை எங்கே போச்சு, இவங்களுடைய வாழ்வாதாரம் எங்கே போச்சு, இந்த மனிதர்கள் எங்கே போனாங்க, இது எல்லாமே ஒரு கேள்விக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டே போகலாம். அது எல்லாத்துக்குமே இந்த புத்தகத்தில் விடை உண்டு. ஸோ இந்த புத்தகம் ஒரு 5 பார்டர்ஸை நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை, அதில் ஒரு இடத்த குறிப்பிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து நடந்த விஷயங்களை, வன்முறைகளை, இது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. அடுத்து இந்தியாவும் வங்காளதேசத்துக்குள்ளே அப்படி ஒரு பார்டர் பிரித்தோம்னா அங்கே 2 பகுதிகள், அது பனித்தர், இன்னும் ஜல்பாய்குரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் நடந்த சம்பவங்கள். அடுத்து இந்திய சீன எல்லை அப்படின்னு அந்த எல்லைகளில் கூட பிரிக்கும் பொழுது அது தவாங் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடக்கிற பிரச்சனைகள், அந்த இடத்த வச்சு சொல்கிறது. அடுத்து இந்தியா மியான்மர் எல்லைன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது ஒரு ஹைப்போதட்டிக்கலான நாகாலாந்து, அடுத்து நெல்லி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், அடுத்து கவுஹாத்தி, அதாவது அசாம் கவுஹாத்தி, இதை 3 பகுதிகளை மென்ஷன் பண்ணதார்கள். எனக்கு இந்த நெல்லி பகுதியில் படித்ததும்
எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருச்சு. அது வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டாக இருந்தது அது. அதை நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையாக வந்து காஷ்மீர், அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காஷ்மீர், அதாவது 370 ஆக்ட் வந்து டெமாலிஷ் பண்ணதுக்கு அப்புறமான காஷ்மீர், ராஜஸ்தான், ஃபாசில்கா, ஸ்ரீகங்காநகர், அமிர்தசரஸ் அண்டு நியூயார்க்கு அப்படிங்கிற ஒரு இது கட்டுரை. ஸோ இப்படியாக இந்த இந்தியாவுடைய எல்லைகளை பிரித்து, இந்த எல்லைகளில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்களில் அல்லது ஒரு நகரங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட மூலயமா உரையாடலின் மூலயமாக பல தகவல்களை திரட்டி ஒரு என்சைக்ளோபீடியா மாரி வந்து இவங்க இந்த நூலை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன் இதை நான் என்சைக்ளோபீடியான்னு சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே தரவுகள் இருக்குது. எதுவுமே வந்து போகிற போக்கில் அப்படியே அடுத்து அடிச்சு விட்டு போகிற கதை இல்லை. ஒரு சம்பவத்துக்கும் எல்லாத்துக்குமான தரவுகள் இருக்குது. அப்போது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படி நீட் அண்ட் க்ளீனாக எல்லாமே நமக்கு முன்னாடி அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த புக் வச்சிருது. அப்போ முன்னாடியே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசியம், அப்புறம் இந்த இராணுவம், இது மேலெலாம் ஒரு பெரிய பரிச்சயம்லாம் நமக்கு இல்லை. அதெல்லாம் வந்து இந்த புனிதத்தன்மையெல்லாம் உடஞ்சி ரொம்ப சுக்குநூறாகி ரொம்ப நாட்கள் ஆகுது. என்னடா இது இவன் இராணுவம் தேசியம் மேலெலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மண்டோவை படித்ததுக்கப்புறம் நாம் எப்படி வந்து ஒரு இராணுவத்தை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணுவோம் சொல்லுங்கள். ரொம்ப புனிதர்களாக எப்படி நம்மளால் கொண்டாட முடியும்? ஆனால் ஆட்களை இந்த கிரிஞ்சாக நம்ம சொல்லுவோம்ல, எல்லையிலே அங்கே இராணுவ வீரர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். என்னத்தை மக்களையா பாதுகாக்கிறாங்க? அந்த பக்கத்தில் இருக்கிற காஷ்மீர் மக்கள் எத்தனை பேர் வந்து கொன்று குவிக்கிறாங்க. எத்தனை மக்களுக்கு வந்து நிம்மதியாக தன் வீட்டை விட்டு வெளியில் வர முடியுது? ஏன்னா அந்த மக்கள் என்ன பாதுகாப்பாக கொடுக்குறாங்க? எத்தனை பேர் வந்து போலி என்கவுண்டரில் எத்தனை பேர் இராணுவம் கொல்லுது? எத்தனை பேர் வந்து ஒரு வழக்கு விசாரணைன்னு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து லாக்அப் டெத் பண்ணுற முறை இருக்குது. இதில் என்ன நமக்கு இவங்க பாதுகாப்பு கொடுத்துட்றாங்க? ஒன்று யோசிங்க. இதில் எதுவுமே என்ன புனிதப்படுத்துறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் வந்து அரச பயங்கரவாதம் அல்லது அரசு வன்முறை ரொம்ப வந்து பெர்மிஷனோடு வந்து பயங்கரம் பண்ணுறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த புத்தகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவங்க இதை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ரைட்டர் அவங்க இது ஓனாக சொல்லலை. அந்த எல்லை பகுதியினால் ஏற்பட்ட பிரச்சனைகள்னால இந்த மக்கள் எப்படி பாதிக்கப்படுறான். ஒரே நாளில் ஜஸ்ட் ஒரு கோடு போட்டான்னா, அவன் வீடு ஆல்ரெடி இருக்கிற ஒரு வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு போகுது, இதுதான் பார்டரு. இந்த வீடு பாதி வீடு இந்த பக்கம் இருக்குது, பாதி வீடு இந்த பக்கம் இருக்குது. அப்போ திடீர்னு இந்த பக்கம் இந்தியனாக இருந்தவன் திடீர்னு அந்த கோட்டுக்கு அப்புறம் வந்து அவன் பாகிஸ்தான்காரனாக அறிவிக்கப்படுறான். இல்லைனா வங்காளதேசத்துக்காரனாக சொல்லப்பட்டுறாங்க. இல்லை வந்து ஒரு சைனாக்காரன் அல்லது வந்து ஒரு மியான்மர் பர்மா இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர், இல்லை ஒரு பாகிஸ்தான் நபர் அப்படின்னு சொல்லிடுறது. ஒரே ஒரு கோடு வந்து நீ வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லிடுறது. இப்படி ஒரு சாதாரணமாக நம்ம எங்கேயோ ஒரு தென்னிந்தியாவில் ஒரு சேஃபான ஒரு மாநிலத்தில் இருக்கிற நமக்கு இது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு எல்லையில், இந்த எல்லை கோடுகளுக்கு நடுவில் இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த மனிதர்கள் அவங்க படுற வந்து இன்னல்கள், அவங்களுடைய தினப்பாடுகள், இது எல்லாத்தையுமே இந்த நூல் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை வந்து வெறுமனே நம்ம சம்பவங்களோட இந்த மனிதர்களுக்கு நடந்து அப்படின்னு நம்மளால் சொல்லிடவே முடியாது. அவ்வளோ இருக்குது. இவங்க குறிப்பிட்டது வந்து அவங்களுடைய கல பயணத்தில், கல அனுபவத்தில் அவங்க ஃபேஸ் பண்ண மனிதர்களை, அவங்களுடைய பிரச்சனைகளை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இதில். ஆனால் இதை போல் எத்தனை லட்சம் மனிதர்கள் இருப்பாங்கன்னு யோசித்து பார்த்தாலே தலை சுற்றுது. எக்ஸாம்பிளுக்கு அந்த நெல்லி அப்படிங்கிற அந்த அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த நெல்லி அப்படிங்கிற அந்த கிராமத்தினுடைய இன்சிடெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. உண்மையாகவே அந்த விஷயம் வந்து படித்ததுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சல் வந்து ஏற்பட்டுச்சு. என்னென்னா, ஒரு 3000 இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்படுறாங்க. கிட்டத்தட்ட அது இன அழிப்பு தான். அந்த கொலை செய்யப்படுற விஷயத்த வெளி உலகத்துக்கே தெரியாமல் அல்லது ரொம்ப லேட்டராக எந்த விதமான இதுவுமே இல்லாமல் ரொம்ப நிதானமாக எல்லோரும் கேஷுவலாக இருக்கிற ஒரு தன்மையில் எப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல. 3000 பேர் அப்படிங்கிறது அதுக்கு அப்புறமா நடந்த குஜராத் படுகொலையோ அல்லது பாபர் மசூதி இடிப்பு வழக்கோ அல்லது இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இது எல்லாத்தையும் பார்த்து முன்னாடி அஸ்ஸாமில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது அந்த 3000 இஸ்லாமியர்களை எதன் பொருட்டு கொலை செய்யணும்? இஸ்லாமியர்கள் அப்படின்னா இந்த நாட்டில் அவங்க ஒரு மனிதர்கள் இல்லையா?
அப்போ ஒரு பேரை வந்து தாங்கி இருக்கிறது மட்டும்தான் ஒரு பிரச்சனையா, அல்லது ஒரு தொப்பி போட்டிருக்கிறது பிரச்சனையா, ஒரு தாடி விட்டுருக்கிறது பிரச்சனையா, என்னன்னு எனக்கு புரியல. ஒரு நபர் வந்து அவங்கள இந்த ரைட்டரை கூட்டிகிட்டு போகிறாரு, ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்கு போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு காலி இடத்த காட்டுறாரு. இந்த இடத்துல வந்து 2லேருந்து 10 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து இந்த இடத்துல தான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த புதைத்த எண்ணிக்கையே எக்கச்சக்கமான எண்ணிக்கையில் சொல்கிறாங்க. குழந்தைகளை 500களில் 600 அந்த மாதிரி ஒரு கவுண்டில் சொல்கிறாங்க. அப்போது அந்த நெல்லி அப்படின்ற கிராமத்துக்கு போனால் எல்லா இடங்களும் பொதுவான மனிதர்கள் இறந்து, இப்போ நாகாலாந்து போனோம் அப்படின்னா மனிதர்கள் இறந்து போன இந்த ஊர் முழுக்க தடம் இருக்கும். மனிதர்கள் இறந்து போன மனிதர்கள் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க இறந்து போனதுக்கான தடயங்கள் இருக்கும். அவங்களுடைய அந்த கல்வெட்டுகளோ இல்லை ஏதோ ஒரு 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 அடையாளம், ஒரு குறியீடு இருக்கும் இறந்து போனவர்களுக்காக. அப்போ அந்த ஊர் முழுக்கவே சடலங்களின் ஊர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் இந்த நெல்லின்றதில் ஒரு 3000 மக்கள் இறந்து போயிருக்காங்கன்றாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு குறியீடுமே இல்லை. எந்த மக்கள் எங்கே புதைச்சிருக்காங்க எதுவுமே இல்லை. வெறும் தட்டாந்தரையாக இருக்குது. அப்போது எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்படி புதைக்கும் பொழுது ஒரு குழந்தை உயிர் பிழைச்சான். அந்த குழந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் நடமாடும் சடலம், அல்லது அவன் தான் வந்து ஒட்டுமொத்தத்துக்கான குறியீடு. அவன் தான் அந்த இறந்து போன மக்கள் எல்லா இடத்துக்குமான அந்த நடுகளில் ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் அவன் தான் அப்படின்னு சொல்கிற அந்த இடம் இருக்குல்ல, இது எப்படி இருக்குது? காரணம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பார்டர். அப்போது அந்த வேறு ஒரு இடம், நீ இந்த பகுதிக்கு இந்த கோட்டிலேருந்து அந்த கோட்டுக்கு நீ போயிட்டன்னா நீ அவ்வளோதான். அப்போ இந்த கோட்டுக்குலேருந்து அங்கேருந்து எவனா ஒருத்தன் வந்துட்டான்னா அவ்வளோதான். ஆனால் அந்த கோடு வைத்து அரசாங்கங்கள் செய்யக்கூடிய இந்த பயங்கரவாதங்களும் இந்த மக்களின் மீது நிகழ்த்தக்கூடிய வன்முறையும் நம்மளால் சின்ன அளவில் கூட நம்மளால் ஜீரணிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த நெல்லி கிராம சம்பவத்தில் ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோகிராஃபர் காட்சிப்படுத்துகிறாரு. அந்த இறந்து போனவர்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு பெரிய பெரிய குழிகளை வெட்டி மீதம் இருக்கக்கூடியவர்கள் அடக்கம் செய்கிற அந்த விஷயம். இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு போயிட்டு மிலிட்ரிகள்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய துணை இராணுவ இதெல்லாம் இப்போ எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. யாருமே அது மாதிரி விஷயம் நடக்குமா அப்படின்னு விட்டுறாங்க, ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க. அப்புறமா தான் தெரியுது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்கன்னு அப்புறமா தான் தெரியுது. அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த ரைட்டர் இடத்துல எழுதுகிறாங்க, இந்த இடத்துக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் ஆனது அப்படின்னு தெரிஞ்சு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு 2 ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறாங்க. அப்படியே வந்தவங்க திரும்பி அந்த ஹெலிபேடுக்கு போயிட்டு ஹெலிகாப்டர் ஏறி போயிடுறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிம்பம் இருந்ததில்ல, இந்திரா காந்தி மேலே இருந்த பிம்பம், அதெல்லாம் வந்து சொல்லியாக உடஞ்சி போச்சு. அப்போது நம்ம இது என்ன மைண்டுன்னே புரியல, என்ன மைண்ட் செட்டுன்னே எனக்கு புரியல எனக்கு. அப்போது இந்த மனிதர்களோட உயிர் எல்லாமே இந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் வெறுமனே பணம் சம்பாதிக்கக்கூடிய, இல்லை இந்த பிணங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நிலையை தாண்டி வேறு எதுவுமே இவங்களெல்லாம் தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன். அப்போது ஒரு மனிதனுடைய உயிர் என்பது இவர்கள் பிண அரசியல் செய்கிறதுக்கு மட்டும்தான் மனிதன் நம்ம தேவைப்படுறோம் அப்படிங்கிறது தான் இவங்க நமக்கு சொல்ல வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாம் யோசித்து பார்க்குறேன், அடையப்பா நான் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, ஒரு இஸ்லாமியனாக இருந்து கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால் வாழ முடியுது. அங்கங்கே வந்து அது நம்மளை வந்து பண்ணுற சங்கித்தனங்கள் பண்ணுற நபர்கள் இருந்தாலுமே அது இணையாக நமக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் இருக்கிறாங்க. அவர்களால் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டா, இப்படியான ஒரு நிலை இல்லாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை இது வந்து கொஞ்சம் நாட் ஒன்லி ஃபார் முஸ்லீம்களை மட்டுமே வந்து பேசலை. இதுங்க வெவ்வேறு இனத்தினுடைய மக்கள் இருக்கா. இப்போ நாகாலாந்தில் இருக்காங்கன்னா நாகாலாந்தில் என்ன மாதிரியான மக்கள் வாழ்கிறாங்க, அங்கே அந்த மியான்மர் பார்டரில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ காஷ்மீர் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி நாட் காஷ்மீரில் ஒன்லி இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லையே. அப்போ இந்த பக்கம் ராஜஸ்தான் பார்டர் பக்கம் போனோன்னா அங்கேயும் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் இருக்கிறாங்க. அப்போது மக்கள் வந்து இருக்கிறாங்க. இங்கே வந்து என்ன மதம், அவங்க என்ன கம்யூனிட்டி, இதெல்லாம் விஷயம் இல்லை. அந்த எல்லைகளால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம், பிரதானம் அப்படின்னு இந்த நூலில் வந்து ரொம்ப பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாகவே ஒரு தவிர்க்கவே கூடாத
தவிர்க்க முடியாத ஒரு நூல் அப்படின்னு நம்ம இந்த 10 ஆண்டுகளில் நம்ம புத்தகம் வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த நூலை வந்து நாம் நிச்சயமாக வாசிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படின்னா, இந்த அரசியல் இந்த புரிதலெல்லாம் இல்லாமல் நம்ம என்னவோ ஆக ஓஹோன்னு இந்த தேசியத்தின் மீதோ, இந்த இராணுவங்களின் மீதோ, இந்த அரச பயங்கரவாதத்தின் மீதோ, காவல்துறையின் மீதோ புனிதப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு நல்ல விதமான ஒரு காரியம் கூட இல்லை. ஏன் அப்படின்னா, என்றைக்குமே இந்த இராணுவமோ, இந்த காவல்துறையோ அல்லது இந்த அரசாங்கமோ மக்களின் பக்கம் எப்போதும் நிற்பதே இல்லை. அவர்கள் கொழுத்து போகிறதுக்கு, அவங்களுடைய வயிற்று பொழப்புக்கும் இந்த மக்களை துண்டாடுறது தான் இந்த அரசாங்கங்களினுடைய வேலை. அப்போ நடுவில் ஒரே ஒரு கோடு தான். அங்கே இருக்கிறவனுக்கு இங்கே இருக்கிறவனுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு கோடு, இந்த மக்களின் மேலே நான் இந்தியன், இவன் இந்த நாட்டை சார்ந்தவன் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை வந்து அந்த மனசுக்குள்ளே தன்னால் வந்து அந்த எல்லை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்திடுது. அந்த எல்லையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மனிதர்கள் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் இருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. எந்த மனிதனும் வெளியால் இல்லை அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்மளாம் மனிதர்களாக இருப்போமோ, அந்த உணர்வு இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளாம் மிருகங்களாக போயிடுறோமோ அப்படின்னு தோணுது. அப்போ இந்த வன்முறைகள் எல்லாத்தையுமே குறிப்பிடும் பொழுது, இப்போ இந்த கொலைகள், எண்ணற்ற கொலைகள், அப்புறம் வந்து மிலிட்ரி வந்து கேள்வியே இல்லாமல் எவனை வேணாலும் வந்து தூக்கிட்டு போகிறது, எவனை வேணால் கொலை பண்ணுறது, அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை துருப்புகளாக பயன்படுத்துறது, அப்போது அதுக்கு ஒத்து வரலன்னா அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறது, காவல்துறை வந்து மக்களுக்கு எதிராக செயல்படுறதுன்ற மாதிரியான எல்லா விதமான டீட்டெயிலிங்காக வந்து இந்த புத்தகத்தில் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு இன்னுமே வந்து பயம் ஏற்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னா, நான் ஒரு பயணி. நான் வந்து நினைக்கிற நேரங்களில் இடங்களுக்கு போய் பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர். எனக்கு ஒரு நீண்ட நாள் கனவு வந்து இந்த வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து பார்க்கணும், அங்கெல்லாம் வந்து கொஞ்ச நாள் இருந்து அந்த மக்களில் வந்து உரையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த நூல் படித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, என்ன தான் வந்து நாம் சிறகன் அப்படின்னு பேர் நம்மளால் சொன்னாலும், என்னுடைய நிஜ பெயர் வந்து நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன்றதுனால பல இடங்களில் அந்த பேரால் மட்டுமே நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னடா ஒன்று இந்த காலத்துலலாம் யாருனா அப்படின்னு சொல்லிடலாம். இது போய் வந்து ஒரு 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 ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற நபர் ஒடுக்கப்படுற அதுக்கு இணையானது தான் இந்த மதத்தின் பேரால் ஒடுக்கப்படுற இந்த விஷயம். அது வந்து நிச்சயமாக நிறைய பேர் அனுபவிச்சவங்களுக்கு அது தெரியும். அதனால் இப்போலாம் வந்து எங்கே வெளியில் எங்கன்னா போனால் கூட நாம் வந்து ஒரு வேளை நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி இஸ்லாமியன் அப்படிங்கிறதுனால நாமளும் இதை போல் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஆளாயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இந்த புத்தகம் படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்துருச்சு. அந்த தமிழ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப எங்கேயுமே தடை இல்லாமல் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பு. ஏன்னா இங்கிலீஷில் படிச்சுட்டு தான் நம்ம சொல்லணும் அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கட்டுரை தொகுப்பாக இருக்கிறதுனால அதுக்கு அந்த நடை வந்து நம்ம எங்கேயுமே நம்மளை ஒரு மாதிரி டயர்டாக்கலை, எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நமக்கு தோணலை. உட்கார்ந்தோம்னா அடுத்து என்ன இப்படியா அப்படின்னு ஒரு ஷாக்கிங்லேயே நம்ம வந்து இந்த முழு புத்தகத்தையும் படிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அதனுடைய மொழி நடை இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு மொழியாக்கம் இது. ஆக இப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நிச்சயமாக நீங்களும் வாசிக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்குறேன். இந்த ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சீர்மை பதிப்பகத்துக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து நண்பர்கள் பகிர்ந்துக்கணும். நீங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நூலை நீங்கள் வந்து வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.